திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அருள்மிகு ஸ்ரீ வெற்றி வேலப்பர் திருக்கோவில் பங்குனி உற்சவ திருவிழா தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நமது தொலைக்காட்சியில் நேரலையாக பார்த்து வருகிறோம். வணக்கங்க. இது கொடைக்கானலில் வில்பட்டி கிராமத்தில் வெற்றி வேலப்பர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே 4ஆம் ஆண்டு அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். ஒரு 5000 பேர்கிட்ட சாப்பிட்டுட்ருக்காங்க. ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு அன்னதானம். இன்னும் எத்தனை பேர் சாப்பிட வருவாங்க? இன்னும் ஊர் மக்கள் இந்த காவடியெல்லாம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. காவடி, தீர்த்த குடம், பால் குடம் எல்லாம் வர வேண்டியது இருக்குது. வந்தாங்கன்னா எல்லாமே முருகனுக்கு வந்து இது தீர்த்த குடம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட வருவாங்க. இன்னும் ஒரு 3000 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. ஆமாம், மொத்தம் ஒரு வருஷம் இது வந்து தொடர்ந்து 4 வருஷம் நடந்துட்டுருக்கு. இந்த 4 வருஷம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சும்மா சிம்பிளாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 4 வருஷம் நல்லா கொடைக்கானல் வில்பட்டியில் அமைஞ்சிருக்கு. 6 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. 6 கிலோமீட்டர்னா இதுல வந்து வெளியூர்ல இருந்து வராங்களா? வெளியூர்ல இருந்து வர்றாங்க. பழனி தேவஸ்தானத்தோட சேர்ந்த கோயில் தான் இது. ஓகே. நாளைக்கு வந்து பிரசித்தி பெற்ற குறிஞ்சாண்டர் கோயில் திருவிழா, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுவும் எங்க இவனை தான் பாக்குறோம். ஆமா, அதே சிறப்பு தான் நீங்க பண்றீங்க. ஆமா, அதே சிறப்பு தான். அதுக்கும் இது பழமை வாய்ந்த கோயில். 3000 வருடங்களுக்கு மேல பழமை வாய்ந்த கோயில் இது. இது வந்து இந்த நவபாஷண சிலைன்னு சொல்லுவாங்க, அதானே? நவபாஷணத்துக்கும் ஒரு வேற விதமான ஒரு பாஷானம் தான் சொல்றாங்க. நவபாஷணமா என்னன்னு தெரியல. ஆனா இதுவும் ஒரு பாஷானத்தோட சேர்ந்ததுதான். அது தெளிவா சொல்லிருங்க. அது என்ன பாஷணம்? அது வந்து இந்த தச பாஷணம், நவபாஷணம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாஷானம். போகரோட குரு தான் இங்க வந்து இந்த சிலையை வந்து வடிச்சதா சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க. 4 வருஷமா இல்ல, இது வந்து பல 100 வருடங்களா கொண்டாடிட்டு இருக்கோம் ஊர் மக்கள். இது வந்து 4 வருடமா வந்து இப்ப அன்னதானம் வந்து 4 வருடமா சிறப்பா பண்ணிட்டு இருக்கனால அன்னதானம் வந்து 4வது வருடம் பண்ணிட்டு இருக்கோம். பல வருடமா வந்து இதுல திருவிழா வந்து பல நூற்றுக்கணக்கான வருடங்களா சிறப்பா நடந்துட்டு இருக்கு திருவிழா. அன்னதானம் வந்து 4வது வருடம் வந்து நாங்க சார்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நன்றி.